தமிழ்நாடு கல்வியில எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்க. விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் பரிசு கொடுத்தாலுமே கூட அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசோடைய இந்த வளர்ச்சி. உள்ள டீச்சர்ஸுக்கு தரப்படுற சலுகைகள், பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதா இருக்கட்டும், மார்னிங்கில் வந்து அவங்களுக்கு காலை உணவு திட்டமே, மதிய உணவு திட்டமே, சிறந்த மாணவன் திட்டம், அது இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ, அது ஏசி போட்ட இது, அதுவும் இல்லாமல் இப்போ வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு போர்டு, லேப்டாப்பு, சைக்கிள், என்ன ஒன்றா பண்ணுங்க படிக்கிறதுக்குன்னு சொல்லி சிஎம் நிறைய திட்டங்களை எடுத்துட்டு வந்து, ஏன்னா நீ என்னன்னா ப்ரோக்ராம்லயே எல்லாருமே சிறந்த மாணவன் திட்டம்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது, எடுத்துடாதீங்கன்றாங்க. ஆனா இவ்வளவும் பண்ணாலும் கூட அந்த குழந்தை வந்து நான் விஜய பாக்குறதுக்காக தான் முதல் மதிப்பெண் எடுத்தேன்னு சொல்லுது. இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். ஏன்னா உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு 365 நாள் உழைச்சி என் பிள்ளைய எப்படியாவது ஒரு முதல் மதிப்பெண் எடுக்க வச்சிருன்னு பாடு. ஆனா இதெல்லாம் இந்த நேரத்துல எம்ஆர் ராதா இருந்தாருன்னு வச்சுங்களேன், அடா பாருங்களா நாங்கெல்லாம் நடிகர், எங்களை நடிக்கிறோன்னு தெரிஞ்சே நடிக்கிறீங்களாடா அப்படின்ட்டு எம்ஜிஆரையே துப்பாக்கியில சுட்டவரு இந்த தடவை மிஷின் கன் AK-47 அந்த டடன்னு அடிச்சிருப்பாரு. குழந்தைங்களுக்கு தெரியாது, பாக்குறதெல்லாம் உண்மை நினைச்சு சினிமா ஹீரோவை வந்து பிம்பமா பாக்குது. ஆனா